எங்கு கலக்கமும் கவலையும் இருக்கிறதோ அங்கு அமைதி இருக்க முடியாது. அமைதியும் கலக்கமும் ஒன்றுக்கொன்று எதிரானவை. துரதிர்ஷ்டவசமாக நமது உள்ளங்களில் அதிகமாக கலக்கமும் கவலையும் தான் இருக்கின்றனவே ஒழிய அமைதி அதிகமாக இருப்பதில்லை. மார்க்குஸ் தே மார்ஷியா என்பவர் இவ்வாறு சொல்கின்றார். நிலத்திலும் நீரிலும் இருப்பதை விட அதிகமான புயல்கள் குடிகொண்டிருக்கக்கூடிய இடம் நமது உள்ளம், மனிதர்களாகிய நமது உள்ளம் என்று சொல்கிறார். இத்தகைய சூழ்நிலையில் நம் கலக்கத்தை போக்கி நமது வாழ்விற்கு அமைதியை கொணர வந்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கலக்கம் நீங்கி அமைதியை நாம் பெறுவதற்கான வழியை இன்றைய நற்செய்தியில் அவர் சுட்டிக்காட்டுகிறார். இறைவனின் உடனிருப்பை உணர்வதே அந்த வழி. எனவேதான் நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்கிறார். வேறு வகையில் சொல்லப்போனால், எப்போது நாம் இறைவனின் உடனிருப்பை உணர தவறிவிடுகிறோமோ அப்போதே எதிர்காலத்தை பற்றிய பயம் நமக்குள் வந்துவிடுகிறது. எதிர்காலத்தை பற்றிய பயம் நம்மில் கலக்கத்தையும் கவலையையும் ஏற்படுத்துகிறது. இந்த கலக்கம் மன அமைதியை குலைத்து நம்மை அமைதியின்மையில் தவிக்க விட்டு விடுகிறது. ஒரு நாட்டுக்கு சொந்தமான 2 கப்பல்கள் நடுக்கடலில் அருகருகே இருந்தன. ஒன்று கடலுக்கு மேலே செல்லக்கூடிய சாதாரண கப்பல், மற்றொன்று கடலின் ஆழத்தில் பயணம் செய்யக்கூடிய நீர்மூழ்கி கப்பல். ஒரு நாள் காலை வேளை சாதாரண கப்பலில் இருந்த ஒரு அதிகாரி நீர்மூழ்கி கப்பலில் இருந்த ஒரு அதிகாரியை தொடர்பு கொண்டு, நேற்று இரவு கடுமையான புயல் அடித்ததே, அதில் எங்கள் கப்பல் கொஞ்சம் பாதிக்கப்பட்டது, உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டதா என்று கேட்டாராம். அதற்கு நீர்மூழ்கி கப்பலில் இருந்த அதிகாரி, நேற்று இரவு புயல் அடித்ததா? புயல் அடித்தது கூட எங்களுக்கு தெரியாது என்றாராம். அதாவது புயல், மழை, இடி முதலியவை மேலே, கடலுக்கு மேலே பயணம் செய்த கப்பலுக்கே, கடலின் ஆழத்தில் இருந்த கப்பலுக்கு மேற்கூறியவை எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. நமது ஆன்மீக வாழ்வும் இதையொத்ததே. இந்த உலகம் அமைதி என்று கருதுவது புயல், மழை, இடி முதலியவை இல்லாத நிலையை, அதாவது துன்பங்கள் இல்லாத நிலையை. ஆனால் அத்தகைய நிலை என்று ஏதுமில்லை. வாழ்க்கை என்றாலே புயலும் மழையும் இடியும், அதாவது துன்பங்களும் பிரச்சனைகளும் உண்டு. இயேசு தரக்கூடிய அமைதி துன்பங்கள் இல்லாத நிலையின் காரணமாக நமக்கு வரக்கூடிய அமைதி அல்ல, மாறாக துன்பத்திற்கு மத்தியிலும் மனம் பதறாமல் நிறைவாக இருக்கும் நிலையின் வழியாக நமக்கு தரக்கூடிய அமைதி. இத்தகைய நிலையான அமைதியை நமது ஆன்மீக ஆழத்திற்குள் செல்லும் போது மட்டுமே நாம் கண்டுகொள்ள முடியும். உலகம் தராத அமைதியை தருவதாக இயேசு இன்றைய நற்செய்தியில் நமக்கு வாக்களிக்கிறார். அன்பிற்குரியவர்களை, விவிலியத்தின் பின்னணியில் பார்க்கின்ற பொழுது அமைதி என்பது பிரச்சனைகள் இல்லாத நிலை அல்ல, மாறாக இறைவன் பிரசன்னமாகி இருப்பதன் நிலை. Peace is not the absence of trouble, but the presence of God. இறைவனில் ஆழமாக வேரூன்றியவர்கள் எத்தகைய புற நிகழ்வுகளாலும் பாதிக்கப்படுவதில்லை என்பதற்கான ஒரு சிறந்த உதாரணத்தை முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். சாகும் அளவுக்கு யூதர்களால் கல்லெறியப்பட்டவர் புனித பவுல். அவர் இறந்து விட்டார் என்று யூதர்கள் எண்ணினர். எனினும் சீடர்கள் சூழ்ந்து நின்ற பொழுது அவர் எதுவுமே நடக்காதது போல எழுந்து அவர்களோடு அடுத்தடுத்த ஊர்களுக்கு சென்றதாக நாம் வாசிக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இவ்வுலகில் எந்த ஒரு மனிதருக்கும் நிறைவான புறச்சூழல் அமைந்ததில்லை, அமைவதில்லை, அமையப் போவதுமில்லை. ஏதாவது குறையும் பிரச்சனையும் புறச்சூழலில் இருக்கத்தான் செய்யும். எனினும் நாம் அகத்தில் ஆண்டவனை உணர்ந்து விட்டோம் என்றால் புறச்சூழல் நம்மை எந்த விதத்திலும் எதிர்மறையாக பாதிக்கப் போவதில்லை. மன்றாடுவோமாக. இறைவா, வாழ்வின் பிரச்சனைகள் குறைவதை விட உம்மோடு உள்ள உறவு ஆழமாவதே மகிழ்ச்சிக்கான வழி என்பதை நாங்கள் உணர எங்களுக்கு வரம் தாரும். ஆமேன்.